பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமது. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நண்பர் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன்ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வழக்கம் போல தான் ஜூலை மாத பலன்கள் பார்க்க போகிறோம். 12 ராசிக்கும் தனித்தனி வீடியோ வரும், வழக்கம் போல் பாருங்கள். இப்போ இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குன்னு முதல்ல பார்த்துருவோம். ரிஷப வீட்டில் சுக்கிரன், அவருடைய சொந்த வீடு, அந்த வீட்டில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட இந்த மாதம் முழுவதும் அங்கே தான் இருப்பார். மிதுன வீட்டில் இருக்கார். குரு பயிற்சி ஆனதுலேருந்து மிதுன வீட்டில் தான் அவருடைய பயணத்தை பண்ணிக்கிட்டு இருக்காரு, பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அடுத்து சூரியன் பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி வரைக்கும் மிதுன வீட்டில் இருப்பார். 17ஆம் தேதி கடக வீட்டுக்கு வந்துடுவார். அதனால தான் சின்னதாக சூரியனை போட்டிருக்கேன். பலன் சொல்லும்போது நான் உங்களை தெளிவாக சொல்கிறேன். அடுத்து புதன் அங்கே கடக வீட்டில் தான் இருக்கார். செவ்வாய் பகவான் சிம்ம வீட்டில், அவர் நண்பர் வீட்டில் இருக்கார். கேது பகவானோட அந்த கட்டத்துக்குள்ளே இணைஞ்சிருக்கார். கும்ப வீட்டில் ராகு பகவான் பயிற்சி ஆனதுலேருந்து இருக்கார். சனி பகவான் திருக்கணித பிரகாரம் மீன வீட்டில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 24ஆம் தேதி ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசை, தை அமாவாசை, வருஷத்தில் 2 அமாவாசையும் ரொம்ப விசேஷமான அமாவாசை தான், எந்த குறையும் இல்லை. அதாவது ஒரு சிலர் ஏதாவது இறந்தவங்களுக்கு தர்ப்பணம் பண்ணவோ வழிபாடு பண்ணவோ மறந்துட்டாங்கன்னா இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு விசேஷமாக பண்ணுவாங்க. ஆடி அமாவாசையும் சரி, தை அமாவாசையும் விசேஷம்தான். அன்னைக்கு இறந்து போன நம்மளுடைய முன்னோர்கள் யாராவது இறந்து போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறது, தானம் தர்மம் பண்ணுறது, வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும்னு அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. நம்ம எள்ளு தண்ணி இறைக்கும் போது அவங்களுடைய அனுகிரகம், ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும்னு அர்த்தம். அடுத்து 28ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஆடி பூரம். எல்லா மாதமும் பூர நட்சத்திரம் வரும். அதில் ஆடி பூரங்கிறது ரொம்ப விசேஷம். அம்பாளுக்கு உகந்த நட்சத்திரம், ஆண்டாள் அம்பாள் பிறந்த நட்சத்திரம். அது ஏன் சார் ஆடியில் வருது அப்படின்னா, ஆடி மாதம்தான் சூரியன் கடக வீட்டில் இருப்பார். சூரியனுக்கு ஆவணி மாதம் 1ஆம் தேதினா அவர் சொந்த வீட்டுக்கு வந்துடுவார். கடக வீட்டில் சூரியன் இருக்கிறார். கடக வீடுங்கிறது தாய் வீடுன்னு சொல்கிறது, அம்மா வீடுன்னு சொல்கிறது, அன்னை வீடுன்னு சொல்கிறது. அதனால தான் அதை ஆடி பூரம் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க. நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஆடி மாதம்லாம் கஞ்சி காய்ச்சி ஊற்றுவாங்க. ஏன் கஞ்சி காய்ச்சி ஊற்றுறாங்கன்னா, அடுத்த மாதம் ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா வெயில் அதிகமாக இருக்கும். ஏன்னா அது சூரியனுடைய சொந்த வீடு, அங்கேயே சூரியன் வருவார். அப்போ வேக்காலம் குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு வயிறு ஹீட் ஆகக்கூடாது, குளிர்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கஞ்சி காய்ச்சி ஊற்றுவாங்க. அம்மனுக்கு கஞ்சி காய்ச்சி ஊற்றுறேன்பாங்க. ஒரு சில பகுதிகளில் பொதுவான தெருவில் வச்சே எல்லாரும் ஒன்று சேர்ந்து செய்வாங்க. அது வயிற்று புண்ணு ஆற்றும், ஆகாரமாக இருக்கும், தான தர்மம் செய்யும். அதனால தான் ஆடி மாதம் கஞ்சி காய்ச்சி ஊற்றுறது. அதை விட சிறப்பு, ஆடி மாதம் நிறைய பேர் மாலை போட்டு சமயபுரம் அம்மன், பண்ணாரி அம்மன், மாசாணி அம்மன், இப்படி மாலை போட்டு விரதம் இருந்து போகிறதெல்லாம் இருக்குது. சரி, அடுத்து செவ்வாய் அவர் நண்பர் வீட்டில் இருக்கார். அதை நான் பலனுக்குள்ள வரும்போது சொல்கிறேன். ஆக இந்த மாதம் முழுவதுமே ஒரு சிறப்பான மாதம் தான். ஆனி மாதமும் சரி, ஆடி மாதமும் சிறப்பான மாதம். நான் பலனுக்குள்ள போகும்போது சொல்கிறேன். நேயர்கள் நீங்கள் இப்போ தான் என் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் எனக்கு வாழ்த்து சொல்கிறீங்க, ஃபோனில் நிறைய சந்தேகம் கேட்குறீங்க, மகிழ்ச்சியாக இருக்குது. யாருக்காவது எனக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்க என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நம்ம வாட்ஸ்அப்பில் ஆன்லைனில் ஜாதகம் பார்க்கலாம். நான் வணங்கும் அந்த அண்ணாமலையார் உண்ணாமலை தாய், நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான், என் தாய் தந்தையர்கள், அவங்களை வணங்கி இந்த மாத பலன்கள் கடந்த மாதம் போலவே உங்களுக்கு நிறைய நல்ல பலன்களே கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஓம் நமச்சிவாய. நாம் இப்போ சிம்ம ராசியை பார்ப்போம். சிம்மம் அப்படின்னா சிங்கம் அப்படின்னு அர்த்தம். சிம்ம ராசிக்காரங்க மட்டும் எப்போவுமே தோல்ண்டே போக மாட்டாங்க. சின்ன வயசில் கஷ்டப்படுவாங்க, அது வேறு விஷயம். ஆனால் அவங்க சிந்தனை ஃபுல்லாக எதில் இருக்கும்னா, நம்ம வாழ்க்கை சூரியன் எப்படி வெளிச்சமோ வளர்ச்சியோ அதே மாதிரி நம்முடைய படிப்பு, உத்தியோகம், குடும்பம் எல்லாம் பிரகாசமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. கொஞ்சம் ஹெட் வெயிட் இருக்கும், ஏன்னா எல்லா வியாபாரமும் அவங்களுக்கு தெரியும், மற்றவங்களை அடக்கி ஆளக்கூடிய திறமை இருக்கும். சரி, அரசியலில், ஆன்மீகத்தில், அரசாங்கத்தில் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த ஜூலை மாதம் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ராசியில் யார் இருக்கா? செவ்வாய் இருக்கார். சந்திரனும் அங்கே தான் இருக்கார். இதுக்கு பேர் என்ன? சந்திர மங்கள யோகம்னு சொல்கிறது. சரி, என்ன கிடைக்கும்? சந்திர மங்களம்னா திருமணம் ஆகும். சார், சனி 8ல் இருக்காரு. 8ல் இருக்கக்கூடாது, ஆனால் பாவகிரகங்கள் வரிசையில் சனி 8ல் இருக்கலாம். 6ஆம் வீட்டு கிரகமும் சனி தான், 7 கூடையவும் சனி தான்.
இப்போ 6 போய் 8 கெட்டு போறாரு. எதிரி இல்லை, கடன் இல்லை, நோய் இல்லை. இதுக்கு பேரு விபரீத ராஜயோகம்னு பேரு. ஆனா இந்த சனி பகவான் 2ஆம் இடத்தை பார்க்கிறாரு, மறந்துடக்கூடாது. சனி யாரு? உங்களுக்கு வேலையை கொடுக்குறவரு. அவர் 8லேருந்து பார்க்குறாரு. அப்போ வருமானத்தை கொடுப்பாரு, தொழிலை கொடுப்பாரு. இன்னொன்று சனி யாரு? ஜீவனக்காரன். அப்போ உங்களுக்கு ஜீவனத்துக்கு வழி பண்ணி விட்டுருவார். வேலையை கொடுப்பாரு, வெளிநாட்டு யோகத்தை கொடுப்பாரு, உத்தியோகத்தை கொடுப்பாரு. உண்டு, மாற்று கருத்து இல்லை. 2வது, உங்க ராசிநாதன் போய் 12ல் இருக்கார். பொதுவாக ராசிநாதன் 12ல் மறையக்கூடாது. ஆனா பாவ கிரகங்கள் வரிசையில சூரியன் போய் 12ல் மறையலாம். சார் மறைகிறாரு, யாரோட இருக்காரு? 11 புதனோடையும் 2 புதனோடையும் இருக்காரு. 2ன்னா என்ன? பணம், வருமானம், புதிய வரவு. 11 என்ன? லாபம். இங்க 10ல் யார் இருக்கா? சுக்கிரன். தொழில் ஸ்தானம் வலுவா இருக்கு. அப்போ இந்த மாதம் முழுவதும் வேலை வாய்ப்புனால அதிக லாபம் உண்டு. புதிய வேலை கிடைக்கும், இடமாற்றத்தோட வேலை கிடைக்கும். ஒரு தொழில் பண்றவங்க இன்னொரு தொழில் பண்ணுவீங்க, பிரான்ச் ஆபீஸ் போடுவீங்க. லாபம் நிறைய இருக்கு. ஏன்னா ராசிநாதனான சூரியன் புதனோட சேர்ந்து, தனஸ்தானாதிபதியோட சேர்ந்து, லாபாதிபதியோட சேர்ந்து 12ல் இருக்கும்போது அற்புதமான வேலை கிடைக்கும். ஏன்னா இவங்க 2 பேரும் எங்க பாக்குறாங்க? 6ஆம் இடத்தை பார்க்குறாங்க. நல்ல வேலை கிடைக்கும், இடமாற்றத்தோட வேலை கிடைக்கும். வெளிநாடு போறதுன்னா போகலாம், இல்லை வெளிநாட்டிலேருந்து இங்கே வர்றதுன்னா வரலாம். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா ராசியில செவ்வாய் இருக்கலாம்ல. 4ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய், 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் செவ்வாய் ராசியில இருக்கலாம். அப்ப எப்படி இருப்பீங்க? பொதுவாகவே செவ்வாய் ராசிக்காரங்க ஆக்டிவா இருப்பீங்க, அழகா இருப்பீங்க. ஏன்னா சூரியனுடைய வீடு அது, பிரகாசமா இருப்பீங்க. செவ்வாய் யாரு? வேகம், கோபம், பாசம், இதெல்லாம் சொல்றது. அப்ப அவர் எங்க இருக்காரு? ராசியில இருக்காரு. அப்ப நான் எப்படி இருப்பீங்க? ஆளு வெள்ளநந்து இருப்பீங்க, கொளிப்பீங்க, சாப்பிடுவீங்க, வேகமா போவீங்க, வேகமா இருப்பீங்க, எந்த வேலையும் ஸ்பீடா செய்வீங்க. அந்த செவ்வாய் ராசியில இருக்கு. சரி, ராசியில இருக்கிறது நல்லதுதான். ஆனா அவர் திரும்ப 4ஆம் இடத்தையே பாக்குறாருல. 4ஆம் இடம்னா என்ன? வீடு. இப்ப வீடு கட்டலாம். அது எப்படி வீடு கட்டுவீங்க? அழகான வீடு கட்டுவீங்க. ஏன்னா சுக்கிரன் பாக்குது. சுக்கிரன்னா தேஜஸ், அழகு, கலைன்னு சொல்றது. அப்ப சின்ன வீடா கட்டினாலும் அழகான வீடா கட்டுவீங்க. உங்க வீட்டை பார்த்தா ஆச்சரியப்படுவாங்க. இல்லைன்னா வீட்டுக்கு ஒரு மராமத்து வேலை, காம்பவுண்ட் இருக்கிறேன், பாத்ரூம் கட்டுறேன், ஏசி ஃபிட் பண்றேன், அப்படி இல்லையா? நல்ல வாகனம் வாங்குவீங்க. ஏன்னா 4ஆம் இடத்தை சுக்கிரன்னு பார்த்து, செவ்வாயும் பார்க்குது. இந்த வீட்டுக்கு அதிபதியே செவ்வாய். அப்ப அழகான காரு, வண்டி வாகனம் வாங்கிக்கலாம். 4ஆம் இடம்னா அம்மா ராசியில இருக்கு. உங்க அம்மா உங்க கூட இருக்காங்க, நல்லா இருக்காங்க, அம்மாவோட ஆதரவோட நீங்க இருக்கீங்கன்னு அர்த்தம். அவங்கள செவ்வாயும் பார்த்து சுக்கிரன்னு பார்த்தா, சிம்ம ராசிக்காரங்களோட அம்மா மருத்துவ செலவு பண்ணிட்டு இருந்தா அப்போ நோய் குணமாகும். 4ஆம் இடம் தான் ஹார்ட்னு சொன்னேன். சுக்கிரன்னு பார்க்குது, செவ்வாயும் பார்க்குது. மனசு நிம்மதியா இருக்கும். ஒரு நேரம் டென்ஷனா இருக்கும். ஆனா சுக்கிரன் பார்க்கறதுனால, ஒரு பாவ கிரகமும் பார்த்து ஒரு சுப கிரகமும் 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஒரு விரயம், ஆனா சுகமான விரயமா இருக்கும். அடுத்து சுக்கிரன்னா 10ல் இருக்கு. 10ஆம் வீட்டு அதிபதியே சுக்கிரன் தான். கலைத்துறையில் இருக்கிறவங்க, கலைன்னா என்ன? நகைச்சுவை அல்லது சினிமா துறை அல்லது உணவுத்துறை, நடிப்புத்துறை, எல்லாமே கலை தானே. எதையும் பிளானிங்கா திட்டம் போட்டு செய்யறது சுக்கிரனும் சூரியன் தான். அப்போ அந்த சுக்கிரன் வலுவா இருக்கு. அப்ப கலை சம்பந்தமான தொழிலில் இருக்கவங்க, உணவு சம்பந்தமான தொழிலில் இருக்கவங்க, பிளானிங்கோட இருக்கிற திட்டத்தில் இருக்கிறவங்க, அழகு சாதனங்கள் தயார் பண்றவங்க, பியூட்டி பார்லர் வச்சிருக்கிறவங்க, கட்டிட பொறியாளர்கள், இவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் சிறப்பு. எந்த மாற்று கருத்தும் இல்லை. எல்லாத்துக்கும் மேல 11ஆம் இடத்துல குரு இருக்கார். நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அவர் உங்களுக்கு 5ஆம் வீட்டு அதிபதி. திரும்ப அங்கேயே பார்க்குறாரு. பதவி உயர்வு உண்டு. கம்பெனியில் வேலை பார்க்குறேன் சார், நாம் சூப்பர்வைசராக இருக்கேன்னா மேனேஜர் ஆகலாம். அலுவலகத்தில் இருக்கேன் சார், ஒரு போஸ்ட்லேருந்து இன்னொரு போஸ்ட் இடம் மாறி ப்ரமோஷன் கிடைக்கும். 5ஆம் இடம் தான் உங்கள் குழந்தை. உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்ல கல்லூரியில் காலேஜில் சீட்டு கிடைக்கும். 5ஆம் இடம் பூர்வீகம். செவ்வாய் ராசியில் இருக்குது. சொத்து வாங்கலாம், சொத்து விரிவடையும், பூர்வீக சொத்து கிடைக்கும். செவ்வாய்னா சகோதரக்காரன், அண்ணன் தம்பி உறவு நல்லா இருக்கும். செவ்வாய்னா 9ஆம் வீட்டு அப்பா, அது நல்லா இருக்கும். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். 7ஆம் இடம் ராகு, ராசியில் கேது இருக்கக்கூடாது. ராசியில் 7ல் ராகு கேது இருந்தால் கணவனாக இருந்தால் மனைவிட்ட விட்டு கொடுத்துடணும், சரண்டர் ஆயிடணும்.
மேல் அதிகாரி கீழ் அதிகாரிகள்ட்ட ஸ்டாஃப்கள்கிட்ட விட்டு கொடுத்து போகணும். ஒரு கம்பெனியாக இருந்தால் முதலாளி தொழிலாளி விட்டு கொடுத்து போகணும். எங்கெல்லாம் நீங்கள் சம்மந்தப்படுறீங்களோ அந்த இடத்த விட்டு கொடுக்கணும். ஆனால் எந்த குறையும் கிடையாது. 4ஆம் இடத்துல தான் சொன்னேன் அம்மான்னு சுக்கிரன் பார்க்கறதுனால அம்மாவுக்கு நோய் குணமாகும், அம்மாவுக்கு தொழில் நல்லா இருக்கும், அம்மாவுக்கு மருத்துவம் குணமாகும். ஏன்னா சுக்கிரன்லாம் மருத்துவத்துக்கு அதிபதி, செவ்வாய் அதுக்கும் அதிபதி. ஆக இந்த மாதம் முழுவதும் சிறப்பு. 8ல் சனி சொன்னேன், 7, 8 நல்லா இல்லை தான், ஆனால் விட்டு கொடுத்து போகணும். சனி 8ல் இருந்து வருமானத்தை கொடுத்துரும், இடமாற்றத்தை கொடுக்கும். குருவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. 3ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால புதிய தொடர்புகள், கம்யூனிகேஷன் நல்லா இருக்கும், சகோதர ஒற்றுமை நல்லா இருக்கும். அடுத்து அதே குரு உங்களுக்கு 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால பூர்வீகம், தாய்மாமன் உறவு சிறப்பாக இருக்கும். அந்த குரு உங்களுக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால திருமணம் உண்டு. ஆனால் 8ல் சனி இருக்கே, அட்டமன் சனின்னா உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கணும். இடமாற்றம் உண்டு, தொழில் மாற்றம் உண்டு. அதே மாதிரி 9ஆம் இடத்துக்கு 2ல் சுக்கிரன் இருக்கிறதுனால அப்பாவுக்கு கண்ணுக்கோ பல்லுக்கோ மருத்துவம் வரும். 9ஆம் இடத்துக்கு 2ல் சுக்கிரன் இருக்கிறதுனால வருமானத்துக்கு பாதிப்பு கிடையாது. 8ஆம் இடத்துக்கு 3ல் சுக்கிரன் இருக்கும்போது இடமாற்றம் நல்ல மாற்றமாக இருக்கும். 8க்கு 3ன்னு வரும்போது பெண்களால் தொடர்புள்ள பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கவங்களுக்கு நல்லது. ராகுக்கு 4ல் சுக்கிரன் இருக்கும்போது தாயினுடைய உடலில் முன்னேற்றம் இருக்கும். ராகுன்னா தாத்தா, 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால தாத்தாவுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். 7ஆம் இடத்துக்கு 5ல் குரு இருக்கிறதுனால மனைவிக்கு குழந்தை பாக்கியம் உண்டு, உங்களுக்கும் உண்டு. மனைவிக்கு 5ல் குரு இருக்கும்போது பதவி உயர்வு உண்டு. இப்படி சொல்லிகிட்டே போகலாம். எல்லா வகையிலும் சிறப்பு, பாதிப்பு இல்லை. சிம்ம ராசிக்காரங்களுக்கு 16ஆம் தேதி 17ஆம் தேதி சந்திராஷ்டமம் இருக்குது. அந்த நாட்களில் கவனம், கொடுக்கல் வாங்கல கவனமாக இருங்க. ஆடி மாதம் ஆவணி மாதம் 2 மாதமுமே சந்திரன் வீட்டில் சூரியனும், சூரியன் வீட்டிலே சூரியன் வர்றதுனால ஆடி ஆவணி 2 மாதங்களும் நீங்கள் என்னென்னலாம் கேட்குறீங்களோ, உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி கேட்குறீங்களோ அத்தனையும் கிடைக்கும். பயம் ஒன்றும் இல்லை, வேண்டாம். சிவன் வழிபாடை பண்ணுங்க, பெருமாள் வழிபாடை பண்ணுங்க. இந்த மாதத்தை உண்மையிலே வெற்றியாக கொண்டாடுங்க. ஓம் நமச்சிவாய.